My dear brothers and sisters, please subscribe the Gospel Life channel. Thank you. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி உங்களுக்காக. இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் மீண்டும் நமது வாழ்வின் முதுகெலும்பான நம்பிக்கையை குறித்தும் ஆண்டவர் மேல் நாம் வைத்திருக்கும் நம்பிக்கையின் வழியாகத்தான் அவரது உடனிருப்பை உணர முடியும் என்பதையும் விவரிக்கின்றது. இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் 14ஆம் அதிகாரம் 19 முதல் 28 வரை உள்ள இறைவார்த்தைகளிலே புனித பவுல் அந்தியோக்கியாவிலிருந்து இக்கோனியாவிலிருந்தும் யூதர்கள் வந்து அவரை தாக்க வருவதையும் தாக்கியதையும் விவரிக்கின்றது. அவர்கள் யூதர்கள் மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் கல்லெறிந்து கொல்லும் அளவுக்கு அவரை தாக்குகிறார்கள். அவர் இறந்துவிட்டார் என்று கருதி நகருக்கு வெளியே இழுத்து போடுகிறார்கள். ஆனால் பவுலோ ஆவியானவர் பலம் பெற்று மீண்டும் நகருக்குள் சென்று நற்செய்தியை போதிக்கிறார். அன்பானவர்களே, இந்த உலகிலே ஆண்டவருடைய ஊழியர்களுக்கு எதிராக அன்று கல்லெறிந்த யூதர்களைப் போல இன்று சொல்லால் காயப்படுத்தி ஊழியர்கள் என்பவர்கள் ஒற்றுமைக்காக உழைக்க வேண்டுமே தவிர பிரிவினைக்காக அல்ல, பொறாமை, அழுக்காறு, கசப்பு, வெறுப்பு இவற்றை விதைத்து ஒற்றுமையை குலைக்கவும் ஊழியரின் பணிவாழ்வை தடை செய்யவும் அலகையோடு சேர்ந்து பணியாற்றுகின்ற யூத மக்கள் போல இன்றும் அநேகர் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இன்று கற்றுத்தரும் பாடம், பவுல் எவ்வாறு இறந்துவிட்டார் என கருதினார்களோ அவர் மேல் ஆவியானவர் இறங்கி பலப்படுத்தி மீண்டும் அவர் பணியை செய்ய அவரை ஊக்குவித்தார். எனவே நாமும் யாரெல்லாம் காயப்படுகிறோமோ, யாரெல்லாம் ஒதுக்கப்படுகிறோமோ, யாரெல்லாம் உடைக்கப்படுகிறோமோ அவர்களிலே வல்லமையுள்ள ஆவியானவர் இருக்கிறார் என்பதையும் நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று நம்பிக்கையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். குடும்ப வாழ்வு, பணி வாழ்வு, ஆவிக்குரிய வாழ்வு, எந்த சமூக வாழ்விலும் நாம் கையில் தரித்திருக்க வேண்டிய ஒரே காரியம் இறை வார்த்தையில் நம்பிக்கையும் அர்ப்பணமும். அப்படி இருக்கும் பொழுது நாம் எவ்வளவுதான் உடைக்கப்பட்டாலும் ஒதுக்கப்பட்டாலும் பவுலை போல முற்றும் முடிய ஆண்டவருக்காய் அவரது பணியை நாம் செய்ய முடியும் என்பதை இந்த இறைவார்த்தை கூறுகிறது. நற்செய்தி வாசகத்திலே மீண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல என்று சொல்லுகிறார். உலகமானது தரக்கூடிய அமைதி பொருளாதாரம் இருந்தால் அமைதி, நிறைவான அதிகாரமும் அந்தஸ்தும் இருந்தால் அமைதி, வெளி அலங்காரமான காரியங்களை குறித்து தான் இந்த உலகம் அமைதி என்று கருகிறது. ஆனால் இறைவன் தருகின்ற அமைதி உள்ளார்ந்த அமைதி. வெளியே எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நம் மனது அமைதியாக இறை பணியிலும் நமது வாழ்விலும் அமைதியாக இருக்கிறது என்றால் அது ஆண்டவரின் உடனிருப்பு என்னோடு இருக்கிறது என்பதை உணர்வதாலும் அவர் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையும் தான் காரணம். அன்பானவர்களே, நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரின் உடனிருப்பை உணராமல் மறந்து விடுகிறோமோ அப்பொழுது பயமும் கலக்கமும் நமக்குள் வந்து விடுகிறது. எனவே நம் மனம் அடிக்கடி கவலை கொள்கிறது என்றால் நம் நம்பிக்கை ஆழமற்றது என்றுதான் அர்த்தம். இதனால் தான் சொன்னார், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை நமக்கு எவ்வளவு வல்லமையானது. எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகிலே ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்திலே நாம் தவறி விழுந்த போதெல்லாம் தூக்கி எடுத்த கடவுள் இப்பொழுதும் நாம் சொல்லால் எறிபடுகின்ற பொழுதும் காயப்படுகின்ற பொழுதும் பவுலை போல கலங்கி விடாமல் தயங்கி விடாமல் ஆண்டவரின் பணியை தொடர்ந்து செய்ய குடும்ப தலைவனாக, குடும்ப தலைவியாக, ஊழியனாக, அருட்பணியாளராக, அருட்சகோதரியாக எல்லா இடங்களிலும் படுகின்ற காயங்களும் வேதனைகளும் ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கும்படி ஒப்புக் கொடுத்து நமது பணி வாழ்வை தொடர்ந்து ஆவிலை நிறைந்து செய்யும் பொழுது ஆண்டவர் தருகின்ற மெய்யான அமைதி நமக்குள் தங்கும். தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படும் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு சொன்னது போல நாம் இறைவனோடு இணைந்து பணி செய்கின்றோம். இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை இந்த உலகு தெரிந்து கொள்ளும் நாள் வரும்போது அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும். நாம் நமது பணியை ஆண்டவரின் திருக்கரம் பற்றி அன்னை மரியாளோடு சேர்ந்து தொடர்ந்து செய்வோம். ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். ஜெபிப்போமா. எங்கள் அன்பான தெய்வமே, அழைத்தவரே, வார்த்தைகளால் எங்களை திடப்படுத்துவோரே, ஆவியினால் எங்களை பலப்படுத்துவோரே, பவுலை போல நாங்களும் முழுமையான அர்ப்பணத்தோடு உமது பணியை செய்ய
என்ன நடந்தாலும் எது வந்தாலும் திரும்பி பார்க்காத அந்த ஊழிய பாதையில் எங்கள் தொடர்ந்து ஓடவும். அன்பின் தகப்பனே, உலகம் தருகின்ற அமைதி எங்களுக்கு தேவையில்லை, நீர் தருகின்ற அமைதி எங்களுக்கு போதும். அன்னை மரியாளோடு சேர்ந்து துதித்து ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இறைவனின் அமைதி நம்மில் தங்கட்டும். உலகம் தருகின்ற அமைதி நமக்கு தேவையில்லை. எனவே ஆண்டவரே எங்களோடு தங்கும் என்று கூறி ஜெபித்து இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம். ஆமென்.